கொஞ்சம் கூட்டமா இருந்தாலும் நம்முடைய சத்தம் பெரும் வெள்ளத்து இரைச்சல் போல இருக்குவானோ. அல்லேலூயா. வேதத்துல ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான காரியம் வெளிப்பட்டு விசேஷத்துல வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கலாம். வெளிப்பட்டு விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அப்போ ஆண்டவர் பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள் எல்லாவற்றையும் நினைத்து இந்த ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறது. அந்த ஆராதனை செய்கிற அந்த கூட்டத்துல பரலோகத்திலே நடக்கிற காரியம், பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. சரியா? அப்போ இது பிராக்டிகலா செய்யப்படுதான்னு எங்கேயாவது பாருங்க, எங்கேயும் இல்ல. ஆனா நம்ம செய்யணும்னு ஒரு முன் மாதிரி. ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போறோம்ல, அதானே நம்முடைய நிரந்தரமான நகரம், குடியிருப்பு. அது தேவனால் நமக்கு கைவேலை இல்லாத வீடு. பிளாட் போட்டு வச்சிருக்காரு உங்களுக்காக, எனக்கு பரலோகத்துல. அல்லேலூயா. ஆமா, அங்க அதை தேவன் நமக்கு தரப்போறாரு. அது நிரந்தர தேசம், நிலையான நகரம். திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரம் போலவும் வெள்ளம் பெருக்கெடுத்து மலை மேல இருந்து கீழே விழுது வைங்க. அதுல அந்த சத்தம் எப்படி இருக்குது? அதுபோல ஒரு சத்தம். பெரு வெள்ளத்து இரைச்சல். அது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா மனுஷனுக்கு அது பிடிக்காது. அல்லேலூயா. ஒரே சத்தம் பண்றாங்க அப்படின்வாங்க, ஒரே கலாட்டா பண்றாங்க, ஒரே கைத்தட்டு சத்தம், ஒரே ஆரவார சத்தம். அது மனுஷனுக்கு பிடிக்கும். ஏன்னா தேவன் ஒருவரே துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்துக்கும் ஆராதனைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. ஆகவே அது ரொம்ப அவருக்கு பிடிக்கும். ஆனா மனுஷனுக்கு துதிக்கு பாத்திரர் கிடையாது, ஆராதனைக்கு பாத்திரர் கிடையாது. அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க? அதை வெறுக்கிறாங்க. அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா நீங்களும் நானும் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. தேவனுக்காக நம்ம திருப்தி ஆக்கணும், தேவனுக்காக நம்ம மகிமைப்படுத்தணும். மனுஷனுக்கு நம்ம பயப்படக்கூடாது, மனுஷரை நம்ம தெரியப்படுத்த கூடாது. அல்லேலூயா. அப்போ திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரம், பெரும் வெள்ளத்து இரைச்சல் பலவும் என்னதுங்க? பலத்த இடிமுழக்கம். இடிமுழக்கம் சொல்லல, பலத்த இடிமுழக்கம். ஆண்டு ரொம்ப பிடிக்கும் அது. அல்லேலூயா. அப்போ திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரம் போலவும் பெரும் வெள்ளத்து இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் சத்தம் உண்டாகி. என்ன சத்தம்? என்ன சத்தம்? அப்ப நம்ம அல்லேலூயா எப்படி இருக்குவாங்க? இடுகிற ஆரவாரம் போல இருக்குவானோ, பெரும் வெள்ளத்து இரைச்சல் போல இருக்குவானோ, பலத்த இடிமுழக்கம் போலவும் இருக்க வேணும். இந்த ராஜரிக குடும்பம் இங்க இருந்து வருகிற சத்தம் கொஞ்சம் தான், நம்ம சின்ன குடும்பம் தான் இல்லையா? விலை விட்டு நம்ம எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். என்ற பதிலும் நமக்குள் இருக்கிற ஒரு பெரியவர், நமக்குள் இருக்கிற சத்தம் பெரிய சத்தமா இருக்குவானோ. அது எப்படிப்பட்ட சத்தம்? திரளான ஜனம் விடுகிற ஆரவாரத்தின் சத்தம், பெரும் வெள்ளத்து இரைச்சலின் சத்தம், பலத்த இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம். என்ன சத்தம்? அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த சத்தம் தான், வேற எந்த சத்தமும் நாம் போட சொல்லல. போடுறோம், இந்த சத்தத்தை போடணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன? அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம், அவர்தான் என்னை ஆளுகை செய்கிறார் சொல்றோம். அவர்தான் நம்மோடு கூட இருக்கிறார் சொல்றோம். அவர் நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இந்திய தேசத்தை மோடி ஐயா ஆட்சி செய்தாலும்
உங்களை என்னை ஆளுகை செய்கிறவர் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இத நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிருக்க முடியாது. ஆக இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. ஆக நம்ம விசேஷமானவங்க, நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க, தேவனாலே அழைக்கப்பட்டவங்க, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். போன வாரத்துல சிந்தித்தோம் இல்லையா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்க ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வருஷத்துல கடிச்சு பாருங்க. போன வாரம் சொன்னது நினைவுபடுத்துற. ஃபுல்லா வாசிக்கம்மா. 5வது வருஷத்துக்கு அப்படியே. அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் எதை சொல்லுங்க வாய் திறந்து. சர்வத்திற்கும். இவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடத்துவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் நாம் ஓடி வந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? சர்வத்திற்கும். ஆமா, அவரை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை தான் நாம் போற்ற வேண்டும், அவரை தான் நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு ஓசியா கிறிஸ்து புத்தகத்துல, ஓசியா கிறிஸ்து புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கலாம். ஓசியா 13:4. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். அதுபோல ஆண்டவர் எப்படியோ வாழ்ந்த நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவரை ஆராதிக்கிற கூட்டமாய் குடும்பமாய் தேவன் நம்மை சேர்த்து ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு சொன்ன வார்த்தை, எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்து அழைத்து வந்த முதல் நான் உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறேன், மகா பெரியவராக இருக்கிறேன். ஆகையால் ஆண்டு சொல்றாரு பாருங்க, நீங்கள் இந்த ராஜரீக குடும்பம் இயேசு கிறிஸ்துவே அன்றி வேறு தெய்வத்தை நாட வேண்டாம், போற்ற வேண்டாம், புகழ வேண்டாம், தேட வேண்டாம், அங்கே நிற்க வேண்டாம், அங்கே ஆராதிக்க வேண்டாம், அங்கே போய் அதனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது கட்டளைதான். 10 கட்டளையில மக 2 கட்டளை அப்படிதான். நானே கர்த்தர், உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வந்த நானே சிருஷ்டிகர், என்னை அன்றி உனக்கு வேற வேண்டாம். அது ஆண்டவரை மறுபடியும் நினைப்புறாரு நம்முடைய பிள்ளைகளுக்கு. ஆக அவரை அன்றி வேற வாசிங்க அறிய வேண்டாம், என்னை அன்றி ரட்சகர். ரட்சகர் சொல்லுங்க, ரட்சகர் ஒருவரும் இல்லை, இயேசு ரட்சகர். அல்லேலூயா. இயேசு ரட்சகர் சொல்லுங்க, இயேசு ரட்சகர். அப்ப ரட்சகர்னா என்ன அர்த்தம்? விடுவிக்கிறவர்னு அர்த்தம், சுகப்படுத்துகிறவர் அர்த்தம், காப்பாற்றுகிறவர்னு அர்த்தம். ஒரு மேய்ப்பனை போல ஆடுகளை எப்படி மேய்ப்பன் காக்கிறாரோ அது அவர்தான் ரட்சகர். சிங்கம் புலியின் இடத்துல காக்கிறவர் அவர்தான் ரட்சகர். இந்த உலகத்திலே தீமையான சக்திகள் நிறைய இருக்கு.
எப்ப நம்மளை விழுங்கலாம் அப்படின்னு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். வாசிங்க 1 தீமோத்தேயு 1:15. 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். வந்தார்னா அர்த்தம் மனுஷனாய். அப்ப இயேசு மனுஷனாய் பிறந்ததற்கு அர்த்தம் உண்டு. அர்த்தம் இல்லாம அந்த பூமியில வரல. என்ன அர்த்தம்? வருஷம் என் பேரை சொல்லி என் பிறந்த நாளை கொண்டாடுங்க அப்படின்றதுக்காக வந்து பிறந்தாரு இல்ல. ஸ்தோத்திரம். ஐயா என் பிள்ளைகளுக்கு பண்டிகையே இல்லையே, என் பிறந்த நாள பண்டிகை கொண்டாடுங்க அப்படின்றதுக்காகவா இயேசு வந்தாரு? இல்ல. எதுக்காக? இந்த பாவிகள் சொன்னாலுமே நிறைய பேருக்கு கோபம் வருது. என் வாழ்க்கை பார்த்திருக்கேன். என்ன பாவி பாவின்னு சொல்லி பாவம் செய்கிறவர்களை என்னன்னு சொல்றது? சொல்லுங்க, பாவம் செய்கிறவர்களை என்னன்னு சொல்றது? ஆமா. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் உருவாகும் போதே துர்க்குணத்திலே உருவானேன்னு யார் சொல்றா? ஆமா, 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை அரசாட்சி செய்த தாவீது ராஜா சொல்றார், நான் உருவாகும் போதே துர்க்குணத்துல உருவாயிட்டப்பா. என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்ததுனால நான் இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் செஞ்சு இருக்கிறேன். அறிந்தும் செய்யறேன் சில பாவத்தை அறியாமலும் செய்யறேன். ஈசோப்பினால் என்னை கழுவி என் பாவங்களாரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். பாவம், நான் ஒரு பாவம் செய்கிறவன் என்பதை உணர்ந்து அறிந்து யார் யாரெல்லாம் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் ஓடி வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். அவர் ரட்சகர். என்ன என்று ரட்சகர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆகவே தான் அந்த ரட்சகர் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்து பிறந்தார். ஸ்தோத்திரம். இது நல்ல இயேசு பிறப்பின் நற்செய்தி அல்லவா இது? அல்லேலூயா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் இதுதாங்க. இதுதான் பர்பஸ், இதுதான் நோக்கம், இதுதான் திட்டம், இதுதான் சித்தம். அப்ப இந்த இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணி விட்டுக்க குப்பையாக எண்ணுகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப எப்படியாவது இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதுல முதல் காரியம் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்திலே வந்தார். அப்ப உலகத்திலே இயேசு எதற்காக வந்தார் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய ரத்தத்தால் நம் பாவங்களால கழுவப்படுகிறோம், நாம் மீட்கப்படுகிறோம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் எல்லாம் 2 கொரிந்தியர் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க என்னங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்து அவனுக்குள் இருக்க வேண்டும். 2 இல்லையா? நாம் கிறிஸ்துக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்து நமக்குள்ள இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த வசனம். என்ன? நீங்கள் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது புது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புது சிருஷ்டினா என்ன? படைப்பு. சிருஷ்டி, புது படைப்பு, புதிய சிருஷ்டி, புதிய மகன், புதிய மகள். சோ புதியது, எல்லாமே புதியது. புதிது, பார்வை புதுது, நடக்கை புதுசு, செயல்கள் புதுசு,
எல்லாத்திலும் ஒரு வித்தியாசம். உலக ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஆக புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள், பழைய பேச்சு, பழைய கெட்ட காரியங்கள், பழைய நடத்தைகள், பழைய 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 நிறைய இருக்குது இல்லையா? எல்லாம் எல்லாம் என்னாச்சு? பழையவைகள் எல்லாம் சத்தமா பழையவைகள் எல்லாம். ஒரு காலத்துல கெட்ட கெட்ட வார்த்தையை பேசிட்டு இருப்போம், துணிந்து பேசுவோம். ஒரு காலத்துல பொய் பேசுவோம், ஒரு காலத்துல திருடுவோம், ஒரு காலத்துல நடிப்போம் இல்லையா? ஒரு காலத்துல ஏமாற்றுவோம், ஒரு காலத்துல மற்றவங்களை துக்கப்படுத்துவோம், ஒரு காலத்துல கோபப்படுவோம், ஒரு காலத்துல வெட்டுவோம் குத்துவோம், ஒரு காலத்துல மாம்ச இச்சையின்படி நடப்போம். அதெல்லாம் அந்த காலம். அதெல்லாம் சொல்லுங்க பழைய காலம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டதனால், கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து விட்டதனால், கிறிஸ்து என்ன செய்கிறார்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். ஆமென். அப்படிதான் இருக்கு வசனம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். 103ஆம் சங்கீதம் 103 வாசிக்கலாம். 103. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ அந்த ஆத்துமத்துக்கு தேவன் கூட ரட்சிப்பு. அடுத்த வசனம், 2வது வசனம், அவர் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. அல்லேலூயா. சோ முதல்ல ஆண்டவர் செய்யற காரியம் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதுசு. ஏனென்றால் இயேசு மன்னிக்கிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம இரக்கத்தை தேடி வந்திருக்கிறோம், மன்னிப்பை தேடி வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு தப்புன்னா 2 காரியம் வருது. என்னது? ஒண்ணு தண்டனை, இன்னொன்னு மன்னிப்பு. சரியா? நமக்கு எது வேணும்? எங்க எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை பெறுகிறார் உணர்வுள்ளவன் இல்லை இல்லையா? அப்போ எல்லா மனிதர்களுக்கும் ஒண்ணு தண்டனை வேணும், இல்லைன்னா மன்னிப்பு வேணும். மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா அவர் தான் நமக்காக சிலுவையில உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு சம்பாதித்து வைத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. கொலோசியர் நிருபத்திலே வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, கொலோசியர் 1:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது, உங்களுக்கும் உண்டாயிருக்கிறது. உலகம் முழுவதற்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ரெடி ஆயிடுச்சு, உண்டாக்கப்பட்டுருச்சு. யார் விசுவாசித்து இதை ஏற்றுக்கொள்ளார்களோ அவங்களுக்கு தான் பாவ மன்னிப்பு. விசுவாசிக்காதவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தா பாவ மன்னிப்பு, விசுவாசிக்காவிட்டா பாவ மன்னிப்பு இருக்கு. பட் ஆனா மிஸ் பண்ணி விடுவாங்க, மிஸ் பண்றாங்க. சோ மிஸ் பண்ணதுனால ஆண்டவருடைய வருகையில அவர்களும் மிஸ் ஆயிடுவாங்க. அல்லேலூயா ஆமென். ஆண்டவரே யாரும் கெட்டு போக கூடாது, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்றாராமா? நீடியா அது வசந்த படிச்சிருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு சரி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 8, 9, 10. பிரியமானவர்களே, ஒரு நாள் தேவத்துக்கு எப்படி இருக்குது? 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம். அப்ப ஆண்டவருக்கு முன்னால எப்படி இருக்கு பாருங்க. 1000 வருஷம். ஆமா,
ஒரு நாள் 1000 வருஷம் போடுவோம். இப்ப 6000 முடிஞ்சு 7000 தொடங்க போகுது. 6000 இப்ப கிபி 2000 இல்லையா? இப்ப நடந்துட்டு இருக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். கிபி 2000. அப்போ அதுக்கு முன்னால ஆரம்பத்திலிருந்து ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டிருந்து நோவாவின் ஜலப்பிரளயம் வரைக்கும் 2000 வருஷம். நோவாவின் ஜலப்பிரளயத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் 2000 வருஷம். இயேசு கிறிஸ்து வந்து இப்ப 2000 வருஷம் தாண்டிடுச்சு. அல்லேலூயா. ஆமா, இன்னொரு 1000 வருஷம் இருக்குது பெண்டிங்ல. 7 நாள் இல்ல. ஆமென். சோ அந்த 1000 வருஷத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம். அதுல நாம் மிஸ் ஆக கூடாது. இருக்குது படிங்க. காரியத்தை அறியாமல் இருக்க வேண்டாம். அப்பவே சொல்லுங்கிறாங்கப்பா, இயேசு வராரு இயேசு வராரு இயேசு வராருன்னு சொல்லிட்டு நிறைய பேர். ஆமா, அப்பவே சொல்லிட்டு இன்னும் வரல. இவங்கெல்லாம் சும்மா பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க, ஊரை ஏமாத்துறாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா வாசிங்க, தாமதிகள் என்று அநேகர் என்கிறபடி வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இல்லாமல் அல்லேலூயா அல்லேலூயா இந்த மரமல்ல ஒரு பட்டணத்தில் இருக்க ஒருவரும் கெட்டு போகாமல் இந்த மரமலை சுற்றுமுக எல்லா சுத்த வட்டாரத்தில் எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். பாவமன்னிப்பு சிலுவையிலே பாவமன்னிப்பாகி வீட்டை சிலுவையிலே இயேசு நமக்கு சம்பாதித்து ஆயத்தப்படுத்தி விட்டார். அதை எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் இலவசமாய் அவர் சம்பாதித்து வைத்த ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது மன்னிப்பு தான். ரட்சிப்பு. அல்லேலூயா. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும். எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி விரும்பி நம்மேல் ஆஹா கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. தெய்வம் நம்ம மேல எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? பொறுமையா இருக்கிறாருன்னு சொல்லல. அதனால்தான் அவர் இன்னும் வராம இருக்கிறாராமா. ஐயோ என் பிள்ளை வரட்டும், என் பிள்ளை வரட்டும், என் பிள்ளை ரட்சிக்கப்படட்டும், என் பிள்ளை மனம் திரும்பட்டும், என் பிள்ளை பாவத்தை விடட்டும், மன்னிக்கப்படட்டும், ரத்தத்தினால கழுவப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும், நீதிமான்களாக மாறட்டும் அப்படின்னு நீடிய பொறுமை உள்ளவராக. ஆமா, ஆகவே அந்த சொல்றாரு, நானே ரட்சகர், என்னை இல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 43 அதிகாரம் 10-11 படிங்கள பார்க்கலாம். ஏசாயா, நானே ரட்சகர் என்று ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யப்படுறாங்க? உணர வேண்டும். நானே தெய்வம், நானே ரட்சகர், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே மெய்யான திராட்சை செடி, நானே வாசல், நானே நல்ல மைப்பன், நானே ஜீவ அப்பம். அல்லேலூயா. சோ ஜனங்கள் எல்லாரும் இயேசுதான் என்று நானே அவர் என்று உணர்ந்து என்னை அறிந்து என்னை விசுவாசிக்கும்படிக்கு. எங்க அந்த கண்ட அந்த வசனம் பாருங்க, அண்டர்லைன் பண்ணிட்டு அப்படியே மனசுல ஒத்திக்கணும், கண்ணத்துல ஒத்திக்கணும், கண்ணுல ஒத்திக்கணும் இந்த வசனங்கள் எல்லாம். ஆமென். இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ள வேணும். நானே அவர் என்று உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன்னால ஆனா நிறைய பேர் வந்தாங்க. ஆனா
அவங்க இல்ல, நான் தான். அல்லேலூயா. எனக்கு பின்னால யாரும், எனக்கு முன்னாலும் வந்தாங்க, அவங்க இல்ல. எனக்கு பின்னாலும் வருவாங்க, அவங்களா இல்ல. நிறைய பேர் வந்தாங்க, சோத்திரம், நிறைய பேர் வருவாங்க, ஆனா அவங்க இல்ல. கத்த சொல்றார், நான் தான், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என் உள்ள ஆனந்தமா இருக்குது. நான் மெய்யான தெய்வத்தை அறியாமல் தெரியாமல் என் வாழ்க்கையில வாழ்ந்து வந்தேன். இயேசு என்னை கண்டுபிடித்தார், இயேசுவை நான் கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் ரட்சகர் இல்லை. அல்லேலூயா, ஆமென். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். தாகம் உண்டாகாது, தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற. அப்ப என்னை யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு தண்ணீரை குடிக்க கொடுப்பேன். வசனமாகிய தண்ணீர், வார்த்தையாகிய தண்ணீர், பரிசுத்த வேதம், இது ஜீவ ஊற்று. அதை ஒவ்வொரு நாளும் நாம் காலையில எழுந்த உடனே இந்த தண்ணியை குடிச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. படுக்க விட்டு எழுந்த உடனே இந்த தண்ணிய மனம் திருப்தி ஆகிற வரைக்கும் வயிறப்ப குடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அந்த நாள் ஃபுல்லா பாருங்க, ஹாப்பியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென். வாசிங்க. சரி, 42வது வசனம் படிங்க. அதுலயே உன் சொல்லி நிமித்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை நாங்களே கேட்டு போட்டுட்டு கொள்ளுங்க. வசனத்தை அப்படியே போட்டுட்டு கொள்ளுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலக ரட்சகர். அல்லேலூயா. உலக நாயகன் இருக்காங்க உலகத்துல, இல்லையா? ஆமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டார்? உலக, மற்றதெல்லாம் டூப்ளிகேட் தான், டம்மி பீஸ் தான் எல்லாம். அல்லேலூயா. இயேசு தான், ஒருவரே தான் உலக ரட்சகர், ஒரிஜினல். ஆமென். அல்லேலூயா. மற்றது எல்லாமே டூப்ளிகேட் தான், எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான். ஜெராக்ஸ் காப்பி செல்லாது, இல்லையா? பாத்துக்கலாம், பத்திரமா ஃபைல்ல வச்சுக்கலாம் ஜெராக்ஸ் காப்பி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா ஒரிஜினல், ஒரிஜினல் தான். உலக ரட்சகர் ஒரிஜினல் தான். அல்லேலூயா, 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 ஆமென். ஒரிஜினல் ரத்தம். ஸ்தோத்திரம். நேற்று ஐயா வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். அப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி குங்குமத்தெல்லாம் பூசி அந்த மூளையில வச்சு வழிபட்டுதான். அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா சொல்லுங்க. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது போல நிறைய காரியங்கள் டூப்ளிகேட் இருக்குது. ஜனங்கள் எல்லாம் டூப்ளிகேட் தான் நம்பி 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 மோசம் போயிட்டு இருப்பாங்க. அந்த மோசம் போகிற மக்களை, மோசம் போக்குகிற பிசாசை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. அவனுடைய பிடியில் இருக்கிற, அறியாமை எண்ணப்படுகிற பிடியில் இருக்கிற, இருளில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் வெளிச்சத்துல கொண்டு வர நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். நம்முடைய வேலையே அதுதான். அல்லேலூயா. இந்த ராஜரீக குடும்பம் இனி புது வருஷ ஆண்டிலே என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாய் எழுந்து பிரகாசிக்க வேணும். இன்னும் அதிகமாய் ஆண்டு ஊழியம் செய்யணும். இன்னும் அதிகமாய் ஆத்ம பாரம் கொண்டு அநேக மக்களை வெளிச்சத்திலே நடத்த வேண்டும். ஆமென். நம் ஒரு சொல்தான் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நமக்கு போதிக்கிறார், நம்மை உணர்த்துகிறார். உணர்ந்து
அறிந்து நீங்கள் விசுவாசிக்கணும்னு சொல்றார். அல்லேலூயா. 44 ஏசாயா 44 வாசிக்கலாம். ஏசாயா 44 6வது வசனம் படிங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. என்னங்க, என்னை தவிர இல்லை என்று கர்த்தரும் நம்முடைய ஆர்டர் பாருங்க, தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் வெளிப்பட்ட காரியம் இது. என்ன சொல்றாரு கர்த்தர்? என்ன சொல்றாரு? எனக்கு முந்தினரும் யாரும் இல்ல, எனக்கு பிந்தினையும் யாரும் இல்ல. நானே முந்தினவரும் நானே ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், அல்பாவும் அவர்தான், ஒமேகாவும் அவர்தான், துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். அல்லேலூயா. அவரே இல்லாமல் வேற இல்ல. நம்முடைய வாழ்க்கை எது நடந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கண்ணீர் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், அப்பா நீங்களே பார்த்துக்குங்க, ஏன்னா இந்த வேதனைக்கு துவக்கமும் நீங்க தான், முடிவா நீங்க தான், தொடங்கினதுதான் அவர் தான், முடிக்கிறவரா நம்மளை பிறக்க வச்சவர் யாருங்க? அம்மா வயிற்றுல நம்மளை பிறக்க வச்சவர் யாருங்க? அவர் தானே, அவர் தானே. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு மரணம் முடிவு இல்லையா, வருதா இல்லையா? வருது இல்லையா? அப்போ அதுவும் அவர் தானா சொல்றாரு, இருளும் நான் தான் வெளிச்சமா. அல்லேலூயா. அவரோட ஆமா, வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே பட்டைக்கு உருவி நின்றாராமா. அந்த வசனத்தை படிச்சுட்டீங்களாமா? முந்தினவரும் முந்தினவரும் தானே, என்னை தவிர. அல்லேலூயா. ஆமென். என்னை தவிர வேறு யாரையும் கொண்டு போய் அந்த சிங்காசனத்துல உட்கார வைக்க கூடாது. நமக்கு தேவன் ஒருவரே தேவன், அவருக்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், பிரியாரிட்டி. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஃபுல்லா கூட்டம் இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், கூட்டமே இல்லைனாலும் எனக்கு ஒண்ணுதான். ஏன்னா நான் பிரசங்கிக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இயேசுவுக்காக நம்ம வக்காலத்து வாங்கணும். அதுதான் சொல்றாரு, நீங்க எனக்கு சாட்சிகள். அப்ப சாட்சிகள் என்னது? வக்காலத்து வாங்கணும். அல்லேலூயா. நீ என்னடா அவனுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்ட அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க, நான் அவருக்கு மட்டும் நான் வக்காலத்து வாங்குவேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் மெய்யான தெய்வம், அவர் தான் ரட்சகர், அவர் தான் என் மீட்பர், அவர் தான் என் எஜமா, அவர் தான் என் ராஜா, அவர் தான் என் முன்னோடி, அவர் தான் எனக்கு ஹீரோ. அல்லேலூயா. என் ஹீரோவுக்காக நான் ஜீரோவா கூட மாறுவேன். அல்லேலூயா. அப்படின்னு வர்றவங்க தான் ராஜரிக குடும்பம். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. வாசி 55ல ஏசாயா 45 21 பக்கலாம். ஏசாயா 21 ஏசாயா 45ல 21 படிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க. யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? கர்த்தராகிய நான் அல்லவா? எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்திருக்கேன். வேதத்தை எழுதி என் ஜனங்கிட்ட கொடுத்துட்டேன். வேதத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் நான் தெரியப்படுத்திட்டேன், எல்லாத்தையும் நான் அறிவிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிங்க. சேர்ந்து யோசனை பண்ணி விளங்க பண்ணி அந்த நாள் தொடங்கி இதை அறிவிச்சவன் யாரு? நான் தானே எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். ஆதாமியாவால் உண்டான நாள் முதல் இல்லையா? ஆதியாகம புஸ்தகத்தை யார் எழுதுனா சொல்லுங்க? மோசே. தேவன் சொல்ல சொல்ல மோசே எழுதினார். 40 நாள் உபவாசத்தோடு தேவனோடு செஞ்சிருக்கான் இல்லையா மோசே சீனாய் மலையில? அப்ப எழுதுதான் ஆதியாகமம். இதெல்லாம் யாரு ஆதாமியாவை உண்டாக்குறது நீ பாத்தியா? சொல்லு. ஆதாமியாவல் பாவம் செஞ்சது நீ பாத்தியா?
நான் பார்க்கலையா. உண்டாக்குனவரே மோசேக்கு சொல்லி மோசே உட்கார்ந்து எழுதினாரு. அதுதான் ஆதி ஆகமத்தை வாசித்து இருக்கிறோம். அல்ல எழுதியா அந்த 5 புஸ்தகம் மோசே எழுதின புத்தகம். ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். ஆகமங்கள் இல்லையா? இந்த ஆகமங்களை எழுதினவரு மோசே. ஸ்தோத்திரம். அதுல அந்த காரியம் எல்லாம் உண்மை, சத்தியம், அதெல்லாம் நேராக நமக்காக எழுதப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அது நம்ம அறிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வாசிங்க. யார்? நான் அல்லவா? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேற 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 கடல் வர்த்தனை இல்லை. அல்லேலூயா. இது நல்ல மனசுல ஆயி, மனசுல ஆயி என்ன செய்யணும்? எழுதப்பட்ட வேண்டும். மனசில் ஆழத்துல அவர்தான். நான் வாழ்ந்தாலும் அவர்தான், தாழ்ந்தாலும் அவர்தான், உழைத்தாலும் அவர்தான், உயிர் போனாலும் அவர்தான். அல்லேலூயா. அவருக்காகத்தான் நம்ம வாழணும், அவருக்காகத்தான். ஏன்னா அவர் நமக்காக வாழ்ந்தாரு, அவர் நமக்காக வந்தாரு, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. நம்மள கடனாலையா மாத்திட்டு போயிட்டாரு, நம்மள கடன்காரங்களா மாத்திட்டாரு. ஏன்னா அவர் நமக்காக ஜீவனை கொடுத்துட்டாரு. இனி நம்ம கடன் கொடுக்கணுமா வேண்டாமா? நம்ம ஜீவனை அவருக்கு கொடுத்துடணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம், பேஸ்மெண்ட். அதுதான். இது நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வசந்த் முடிச்சிட்டீங்களாமா? அல்லேலூயா. 1 யோவான்ல கடைசியா வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் எரேமியா 10:10 படிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை படிங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்களும் நானும் மெய்யான தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? ஆமென். கர்த்தரே, கர்த்தரே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஆமென். எங்க உள்ள எங்க இருக்கிறாரு? எங்குமே இல்லையே. கர்த்தரே நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வெளியே இல்ல, நமக்கு உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் போயிடுச்சு. இப்போ தேடி தேடி தேடியே ஓடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 தெய்வத்தை தேடி தேடி தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, தெய்வத்தை தனக்குள்ளேயே வச்சுட்டு இந்த மனிதர்கள்லாம் மாந்தர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? தேடி 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 இல்லையா, ஓடி 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 இல்லையா, நாட்களும் போயிடுச்சு. நமக்குள்ள இருக்க தெய்வத்தை இன்னும் அறியாம இருக்காங்களே அப்படின்னு அந்த புலவர் பாடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளாகி நீங்களும் நானும் தேவன் எங்க இருக்காரு? சொல்லுங்க. நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மேலே. வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மந்திராதி எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க மற்றவங்களை சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். டக்கு டக்குன்னு எடுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை அப்படி படிக்க. 6வது வசனம் இருக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் எல்லா தெய்வமும் ஒண்ணும் இல்ல. நல்லா புரிஞ்சுக்க. எல்லா தெய்வமும் ஒண்ணும் இல்ல. ஆனா எல்லாருக்கும் ஒரே தெய்வம்.
இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே ஒண்ணுதாங்க, எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். பிரதர் சிஸ்டர் அப்படி சொல்லாதீங்க, எல்லாருக்கும் ஒரே தெய்வம்னு சொல்லுங்க, அப்படி சொல்லணும். நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அப்பதான் அவங்களுக்கு புரியும். அவங்க எல்லாமே ஒண்ணுதாங்க அப்படி சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. விடக்கூடாது, வாங்க எல்லாரும் ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் ஒரே தகப்பன். ஆமென். எல்லாருக்கும் ஒரே ராஜா. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தேவனும் பிதாவும் உண்டு, எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ள. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் எல்லார் மேலும், அவர் எல்லாரோடும், அவர் எல்லாருக்குள்ள. அல்லேலூயா. இந்து இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, அல்லது சீக்கியனா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல ஏன்னா அவருடைய சாயலாகத்தானே நம்மை உண்டாக்கினார். ஆமென். அப்ப எல்லாருக்குள்ள நம்ம உடம்புல ஓடுதுல ரத்தம், அது மேல தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். அல்லேலூயா. அவங்க கீழ்ப்படியில, நம்ம கீழ்ப்படுத்திட்டோம், அதான் வித்தியாசம். அல்லேலூயா. அவங்க உணரல, நம்ம உணர்ந்துட்டோம். அவங்க புரியல, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் வித்தியாசம். ஆமென். அது பக்தி உள்ளவர்களை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொள்கிற தெய்வம். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. ஒரே தெய்வம், அவரை இல்லாமல் தெய்வம் இல்லை. வாசிக்க பார்க்கலாம். மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அதிர்தல்ல, அல்லேலூயா. அவருடைய கோபத்தினாலே அதிர்தில்ல. எவ்வளவு கேள்விப்படுறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். கும்பலா கூண்டு கொண்டா அப்படியே 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 ஸ்தோத்திரம். ஏன்னா ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால். வாசிங்க செப்பனியா 1:14 படிங்க. செப்பனியா 1:14 படிங்க. டக்கு டக்குன்னு படிச்சுன்னா முடிச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம். 14 இருந்து. ஆண்டோட வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு, தீவிரமா வருது, ஸ்லோவா கூட வரல, வேகமா கர்த்தருடைய நாள் வருது. பெரிய பெரிய ஆளுங்களா மனம் கசந்து அலறுவான். என்ன அலறுதல்? யாரு அலறுறா? பயில்வான்கள், பராக்கிரமசாலிகள். ஆமா, சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள், மேதாவிகள், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், பிக் ஷாட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? மனம் கசந்து ஆமா அலறுவார்கள். அந்த நாள் கோபத்தினால், தேவ கோபத்தினால், அந்த நாள் இக்கட்டும் இடுக்கமான நாட்கள். இது தூரத்துல இல்ல, நாட்டுக்கு நாடு, நாட்டுக்கு நாடு. இன்னைக்கு ஒத்த கொத்த பெரிய பெரிய அணுகுண்டுகளையும் ஏவுகணைகளையும் பெரிய பெரிய மிசைல்ஸ் எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுன்னு இருக்கிறான். அது என்னைக்கு யார் மேல எப்ப ஓடணும் தெரியாது. அது ஒரு நாள் வெடிக்கும், வெடிக்கும் போதுதான் இப்படி எல்லாம் நடக்கும். ஸ்தோத்திரம். இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அழிவும் பாழ்கடிப்புமான நாள், இருளும் அந்தகாரமும் நாள். கரண்டே இருக்காதுங்க சுத்தமா. கரண்ட் இல்லைன்னா நாங்க ஃபேக்டரி எல்லாம் மூடிடுவாங்க. ஃபேக்டரி எல்லாம் மூடியாச்சுன்னா எங்க ஓடும் வண்டி? பெட்ரோல் கிடைக்காதுங்க. வண்டி ஓடணும்னா ஜனங்க எங்க போவாங்க? சம்பளத்துக்கு என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது தூரத்துல இல்லையா? அந்த நாள் நம்ம ஆயத்தமாயிருந்தோம், அதுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ரட்சகர் ஒருத்தர் இருக்காருங்க, மீட்பர் ஒருத்தர் இருக்காரு. நம்ம கலங்கவே வேண்டாம், வழி நடத்துவார். அல்லேலூயா. எடுக்கமான நாள்
மப்பும் மந்தாபமான நாள் நகரங்களுக்கும் கொத்தளங்களுக்கும் விரோதமாக ஊதுகிறதும் ஆர்ப்பரித்தமான நாள். ரொம்ப 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 முக்கியம் இந்த வசனம். அடிலைன் பண்ணி வச்சுக்கங்க, குறிச்சு வச்சுக்கங்க. மனுஷர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் அவங்களை ஆண்டவர் குருடாக்கிடுவாராமா. நம்மள இல்ல, நம்ம மன்னிக்கப்பட்டவர்கள். நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுவார். மனுஷர்கள் கர்த்தருக்கு பாவம் செய்தபடினால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி கண்ணு இருக்கும், ஆனா தெரியாது. அப்படி ஒரு நாள் தூரத்துல இல்ல, அது சமீபமா வந்துருச்சு. அது எப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிட முடியல. ஆனா எத்தனையோ ஆண்டு முன்னால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேற போகுது. மனுஷர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் குருடரை போல வருத்தப்படுத்துவேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, வேதனையா தான் இருக்குது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் மனுக்குலத்தின் மேல் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டு சொல்றாரு, மனம் திரும்பலன்னா வரும்ன்றார். அவருடைய ரத்தம் எப்படி சொரியப்படும்? புழுதையை போல சொரியப்படும். அவருடைய மாம்சங்கள் கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் வசனம், இதுதான் மெய்யான தீர்க்க தரிசனம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்ற தீர்க்க தரிசனம் இல்ல. ஸ்தோத்திரம். ஆகவே ஆராட்டி பாராட்டி சீராட்டி இப்படி போதனை பண்ணி மக்களை மயக்குகிற கடைசி காலம் இது. நம்ம ஏமாந்துட வேண்டாம். நான் சொல்றதுதான் சத்தியம், நான் சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். இதை நம்ம விசுவாசிப்போம். மாபெரும் மொத்தம் மந்தாரமான நாள் வரப்போகுது. அவருடைய மாம்சம் எரு இல்ல, எரு போடுறதுக்கு கொட்டி வச்சிருப்பாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? ஆமா, அந்த மாதிரி மக்களுடைய மாம்சம் ஜேசிபி வச்சு பள்ளம் தோண்டி அப்படியே எல்லாரும் ஒன்னா போட்டு புதைப்பாங்க. புதைக்கிறது கூட ஆள் இருக்காதாமா. வாசிங்க. நாளிலே எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அது அவங்கள தப்புவிக்காது. அக்னியினால் அழியும். ஆகவே அவரை அண்டிக் கொள்கிற யாவரும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சொல்ல வசனமா இருக்குது. நேரம் இல்ல, பிடிச்சிருந்தான். கர்த்தருக்கு பயப்படுவோமா? அவரை அண்டிக் கொள்வோமா? நாம் பாக்கியவான்களா இருப்போமா? கண்களை மூடி இருந்த இடத்துல அப்படி எழுந்து நிற்கலாம். உங்க உள்ளத்துல ஏவப்பட்ட யாராவது ஒருவர் நீங்க ஜெபம் பண்ணலாம். இந்த செய்தி வருஷத்தின் கடைசி செய்தி. புது வருஷம் எப்படியோ தெரியாது. அதுக்குள்ளே நாம் இரட்சகரை அண்டிக் கொள்வோம், இரட்சகரை பிடித்துக் கொள்வோம், அவரிடத்தை ஓடி வந்து விடுவோம். அசதியால் நிர்விசாரமாய் இருந்த நாட்கள் எல்லாம் போதும். இனிமேல் நாம் தீவிரவாதமாய் தீவிரித்து ஆண்டவரை தேடுகிறாய். நம்ம ஒப்பு கொடுப்போமா? நானே கர்த்தர், என்னை எல்லாம்